நாட்களில் வந்தது. ஹிருங்கிறது அகாராந்த புல்லிங்க சப்தமா மாறும்போது ஹரஹன்னு வரும். இகாராந்த புல்லிங்க சப்தமா வரும்போது ஹரின்னு வரும். இந்த ஹரி ஹரன் ரெண்டு பேருக்கும் ஆத்மஜ ரெண்டு பேருக்கும் பிறந்த ஹரிஹரன், ஹரிஹர புத்திரன், ஹரிஹர சுதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு மேல எழுதின ஒரு பாடல். சிவன் பெருசு, சக்தி பெருசு அப்படின்னு இருக்கிற ஆட்களுக்கு இடையில சண்டை போடாம ஆக்குறதுக்காக வேண்டி பகவானே அப்படி வந்து பிறந்து இனியாவது சண்டை போடாம இருக்கடா அப்படின்னு சொன்னாரு, என்னமோ தெரியாது. ஹரிஹரன், ஹரிஹர சுதன், மணிகண்டன், ஐயப்ப சுவாமி இப்படி எல்லாம் பல பேர் உள்ள அந்த சுவாமி பல இடங்கள்ல கோவில் இருக்கு. ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு மாதிரி ஆச்சாரம் இருக்கு. அதுல மூலாதாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய, மூலாதார சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய இடமாட்டு பாபநாசம், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பாபநாசம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சாஸ்தா, அதுதான் முதல் கோவில் சொல்லுவாங்க. டக்குனு அந்த பேர் ஞாபகம் வரல. அங்க இருந்து அப்படியே அடுத்தது குற்றாலம் பக்கத்துல போனா அச்சங்கோவில், இப்படி வரிசையா 7 கோவில், கடைசியா சபரிமலை. சபரிமலை வந்து ஆக்ஞா சக்கரம் அதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இறந்தவங்களுக்கு திதி எல்லாம் பண்றதுக்கு இந்த சாஸ்தா கோவில் போவாங்க. சரி, ஞாபகம் வரும்போது அந்த சாஸ்தா கோவில் பேர் சொல்றேன். பாபநாசம் பக்கத்துல இருக்கு சொரிமுத்து ஐயனார் கோவில். அந்த கோவில்லாம் முதல் கோவில் மூலாதாரத்தை காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வரலாறு இருக்கு. எல்லா கோவில்களுக்கும் ஒரே மாதிரி நியமங்கள் கிடையாது. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான நியமங்கள், பூஜை முறைகள். பொதுவா சொரிமுத்தையனார் கோவில்ல மாலை போட்டு சபரிமலைக்கு போகணும் அப்படிங்கிற சம்பிரதாயம் வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த சபரிமலையில இரவு நடை அடைக்கும் போது இப்பெல்லாம் இந்த பாடலை இசைத்து நடை அடைக்கிறாங்க அப்படின்னு கேள்வி. ஜேசுதாஸ் குரல்ல இது ரொம்ப பிரபலமாச்சுது. ஸ்லோகம் பார்ப்போம். ஹரி வர ஆசனம் சேரும்போது ஹரிவராசனம். விஸ்வ மோகனம் ஹரிததி ஆராத்ய பாதுகம். அரி
இது ஹரி இல்ல, அரி. அரி விமர்தனம் நித்திய நர்த்தனம் ஹரிஹர ஆத்மஜம் தேவம் ஆஸ்ரயே. பொதுவா ஜெயசுதாஸ் அதை இப்படி பாடுவாரு. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. இதே இதுல எல்லா வரிகளும் பாடுவாங்க. வேற விதத்துல பாடினவங்க இருக்கலாம். நான் இப்போ படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் கண்டுபிடிக்கணும். அனசூயா. கரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதரீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் அரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் அரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் அரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சேர்த்து படிங்க. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதரீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் அரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. மாரியுஷா. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்த்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. வைரமுத்து. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதரீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. அபிதா. ஹரிவராசனம் விஸ்வமோகனம்
हरिदधीश्वरम् आराध्य पादुकम् हरिविमर्दनम् नित्यनर्दनम् हरिहरात्मजम् देवमाश्रये. விஜயலட்சுமி முயற்சிக்கிறீங்களா? हरिवरासनम् विश्वमोगनम् हरिगदीश्वरम् आराध्यपादुकम् हरिविमर्दनम् नित्यनर्तनम् हरिहरात्मजम् देवमाश्रये. அடுத்து இரண்டாவது சரண. இது தமிழில் சொல்றது மாதிரி சரண. சரணம்னா பாதம். இதுக்கு முன்னாடி வகுப்புல பார்த்திருக்கிறோம். சரணம் சரணம் ரெண்டு இருக்கு. தஞ்சம் அடைக்கலம் அப்படின்னு சொல்லும்போது சரணம். பாதங்கள்னு சொல்லும்போது சரணம். சரண கீர்த்தனம் பக்த மானசம் பரண லோலுபம் நர்த்தன ஆலசம் அருண பாசுரம் பூத நாயகம் ஹரிஹர ஆத்மஜம் தேவம் ஆශ්‍රயே. அனசூயா. சரண கீர்த்தனம் பக்தமானசம் சரண கீர்த்தனம் சரண கீர்த்தனம் சக்தமானசம். உங்களுக்கு பாட்ட பேதம் இருக்கா? சக்த மானசம்னு. ஆமா குருஜி, எனக்கு சரண கீர்த்தனமும் ஷாதான் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன உடனே அந்த சேனு மாத்திக்கிட்டேன். இதுவும் சேவா குருஜி? சரண கீர்த்தனம் இங்கே என்னுடைய பாட்டத்துல பக்தன் இருக்கு. பக்தன் இருக்கு. ஆமா குருஜி, நீங்க அனுப்பிச்சதுல பக்ததான் இருக்கு. சரி குருஜி, நான் மாத்திக்கிறேன். இது சக்தன் இருக்கு. சரண கீர்த்தனம் சக்த மானசம்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னோடனே அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். இது நான் கவனிக்காம விட்டுட்டேன். கரெக்டா? சரண கீர்த்தனம் பக்த மானசம் பரணலோலுபம் நர்த்தனாலசம் பரணலோலுபம் நர்த்தனாலசம் பரணலோலுபம் நர்த்தனாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் அருணபாசுரம் பூதநாயகம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாශ්‍රயே. ஹரிஹராத்மஜம் தேவமாශ්‍රயே. ஹரிஹராத்மஜம் தேவமாශ්‍රயே. சேர்த்து சொல்றேன் குருஜி. சரண கீர்த்தனம் பக்தமானசம் பரணலோலுபம் நர்த்தனாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாශ්‍රயே. हमारी उषा
शरणकीर्तनं भक्तमानसं वर्णलोलुपं नर्तनालसम् अरुणपासुरं भूतनायकं हरिहरात्मजं देवमाश्रये. வைரமுத்து शरणकीर्तनं भक्तमानसं मरणचोलुबं नर्तनालयम् अरुणभास्वरं भूतनायकं हरिहरात्मजं देवमाश्रये. கவிதா शरणकीर्तनं भक्तमानसं पर्णलोलुपं नर्तनालसम् अरुणभासुरं भूतनायकं हरिहरात्मजं देवमाश्रये. விஜயலட்சுமி शरणकीर्तनं भक्तमानसं वर्णलोलुपं नर्तनालसम् अरुणपासुरं भूतनायकं हरिहरात्मजं देवमाश्रये. அடுத்த ஸ்லோகம். பிரணய சத்யகம் பிராண நாயகம் பிரணத்த கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிஹர ஆத்மஜம் தேவமாஸ்ரயே. அனசூயா. பிரணய சத்யகம் பிராணநாயகம் प्रणय सत्यकं प्राणनायकं प्रणय सत्यकं प्राणनायकं प्रणतकल्पकं सुप्रभाञ्जितम् सकल्पकं सुप्रभाञ्जितं எத்தனாவது குருஜி? பிரபா 4. இது எப்படி பிரிக்கணும் குருஜி? பிரபா சுதனி பிரபாஞ்சிதம் ஒண்ணு, பிரப அஞ்சிதமா இருக்கும், பிரபாஞ்சிதம். सुप्रभाञ्जितं प्रणतकल्पकं सुप्रभाञ्जितं प्रणतकल्पकं सुप्रभाञ्जितं प्रणवमन्दिरं कीर्तनप्रियम् प्रणवमन्दिरं कीर्तनप्रियम् प्रणवमन्दिरं कीर्तनप्रियम् हरिहरात्मजं देवमाश्रये. हरिहरात्मजं देवमाश्रये. हरिहरात्मजं देवमाश्रये. प्रणय सत्यकं प्राणनायकं प्रणतकल्पकं सुप्रभाञ्जितं
प्रणवमन्दिरं कीर्तनप्रियं हरिहरात्मजं देवमाश्रये. Mariusha. प्रणयसत्यकं प्राणनायकं प्रणतकल्पकं सुप्रपाञ्चिदं प्रणवमन्दिरं कीर्तनप्रियं हरिहरात्मजं देवमाश्रये. Vairamutthu. नियसत्यकं प्राणनायकं प्रणतकल्पकं प्रपाञ्जितं प्रणवमन्दिरं कीर्तनप्रियं हरिहरात्मजं देवमाश्रये. Pita. சரணகீர்த்தனம் பிரணயசத்யகம் பிராணநாயகம் பிரணதகல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவமந்திரம் கீர்த்தனபிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. Jayalakshmi. प्रणयसत्यकं प्राणनायकं प्रणतकल्पकं सुप्रभाञ्जितं प्रणवमन्दिरं कीर्तनप्रियं हरिहरात्मजं देवमाश्रये. Kavita. प्रणमसद्यहं प्राणनायकं प्राणदल्पकं सुप्रभाञ्जितं प्रणवमन्दिरं कीर्तनप्रियं हरिहरात्मजं देवमाश्रये. நாலாவது துரக வாகனம் சுந்தர ஆனனம் வரக வர கதா ஆயுதம் வேத வர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. அனசூயா. துரகவாகனம் சுந்தரானனம் तुरगवाहनं सुन्दराननं तुरगवाहनं सुन्दराननं வரகதாயுதம் வேதவர்ணிதம் वरगदायुधं वेदवर्णितं वरगदायुधं वेदवर्णितं குருகிருபாகரம் கீர்த்தன பிரியம் गुरुकृपाकरं कीर्तनप्रियं गुरुकृपाकरं कीर्तनप्रियं ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. हरिहरात्मजं देवमाश्रये हरिहरात्मजं देवमाश्रये तुरगवाहनं सुन्दराननं वरगदायुधं वेदवर्णितं
गुरुकृपाकरम् कीर्तनप्रियम् हरिहरात्मजम् देवमाश्रये. मारिविषा तुरगवागनं सुन्दराननं वरगदायुधं वेदवर्णिदं गुरुकृपाकरं कीर्तनप्रियं हरिहरात्मजं देवमाश्रये. வைரமுத்து जगवाहनं सुन्दराननं वरदतायुधं वेदवर्णिदं गुरुकृपाकरं कीर्तनप्रियं हरिहरात्मजं देवमाश्रये. அபிதா तुरगवागनं सुन्दराननं वरगदायुधं वेदवर्णिदं गुरुकृपाकरं कीर्तनप्रियं हरिहरात्मजं देवमाश्रये. விஜயலட்சுமி दुरहवाहनं सुन्दराननं वरहदायुधं वेदवर्णिदं गुरुकृपाकिरं कीर्तनप्रियं हरिहरात्मजं देवमाश्रये. கவிதா दुरहवाहनं सुन्दराननं वरहदायुधं वेदवर्णिदं गुरुकृपाकरं कीर्तनप्रियं हरिहरात्मजं अय्यो அடுத்த ஸ்லோகம் त्रिभुवन अर्चितं देवता आत्मकं त्रिनयन प्रभुं दिव्य देशिकं त्रिदश पूजितं चिन्तित प्रदं हरिहरा आत्मजं देवम् आश्रये. अनसूया त्रिभुवनार्चितं देवतात्मकं त्रिभुवनार्चितं देवतात्मकं त्रिभुवनार्चितं देवतात्मकं त्रिनयन प्रभुं दिव्यदेशिकं त्रिनयन प्रभुं दिव्यदेशिकं त्रिनयन प्रभुं दिव्यदेशिकं त्रिदश पूजितं चिन्तितप्रदं त्रिदश पूजितं चिन्तितप्रदं त्रिदश पूजितं चिन्तितप्रदं हरिहरात्मजं देवमाश्रये. हरिहरात्मजं देवमाश्रये. हरिहरात्मजं देवमाश्रये. त्रिभुवनार्चितं देवतात्मकं
त्रिनयन प्रभुं दिव्यदेशिकं त्रिदश पूजितं चिन्तितप्रदं हरिहरात्मजं देवमाश्रये. குமாரி உஷா. त्रिभुवनार्चितं देवदात्मकं त्रिनयनप्रभुं दिव्यदेशिकं त्रिदशभुजिदं सिन्दिदप्रदं हरिहरात्मजं देवमाश्रये. வைரமுத்து. सितं देवदात्मकं त्रिनयन प्रभुं दिव्यदेशिकं दशभुजितं सिन्दितप्रदं हरिहरात्मजं देवमाश्रये. அபிதா. त्रिभुवनार्चितं देवदात्मकं त्रिनयनप्रभुं दिव्यदेशिकं त्रिदशभुजितं सिन्दितप्रदं हरिहरात्मजं देवमात्रये. தேவமாஸ்ரயே. देवमाश्रये. விஜயலட்சுமி. त्रिभुवनार्चितं देवदात्मिकं क्रियननप्रभं दिव्यदेशिकं त्रदशभूषितं चिन्तितप्रियं हरिहरात्मजं देवमाश्रये. த்ரிதஷ த்ரிதஷ பூஜிதம். த்ரிதஷ த்ரீனா 3 தசம்னா 10. த்ரிதஷ பூஜிதம். கவிதா. त्रिभुवनाशिदं देवमात्मकं त्रिनयन प्रभुं दिव्यदेशिकं त्रिदय சாமி அது த்ரிதயா சாயா த்ரிதஷ त्रिदशभुजितं सिन्दितप्रतापं हरिहरात्मजं देवमाश्रये. त्रिभुवनवर्षितं देवदात्मकं त्रिनयनप्रभु दिव्यदेशिकं त्रिदयभुजितं सिन्दितप्रदं हरिहरात्मजं देवमाश्रये. அதுல அந்த எழுத்து கிரந்த லிபியில இருந்து கடன் வாங்கினது. சமஸ்கிருத எழுத்துக்களை தமிழ்ல எழுதுறதுக்கு நாம கிரந்த லிபியில இருந்து எழுத்துக்களை கடன் வாங்குறோம். அப்படி சிவ ஷகாரம் எழுதுறதுக்கு அந்த எழுத்த போடுவோம். 2 கொம்பு மாதிரி இருக்கும். அது யா இல்ல ஷா. அதாவது சா சொல்றது மாதிரி வாய வச்சுக்கணும். ஆனா காத்த ஃப்ரீயா விட்டுறணும். ஷா சொல்லும்போது காத்த பிடிச்சுக்குவோம். இது காத்த ஃப்ரீயா விட்டுட்டா ஷா. த்ரிதஷ. விஜயலட்சுமிக்கும் அந்த எழுத்துனாலதான் பிரச்சனையா? சாமி எழுதி வச்சிருந்தது அது யா போல ஷா போல இருக்கு, அதனால இதானது. பிரிண்ட் எடுக்கெல்லாம் எழுதி வச்சிருந்த புக்ல த்ரிதஷா அப்படித்தானங்க சார்?
ஆமா ஷா த்ரிதஷ. ஷா ஷா நான் சான்னு ஆமா எழுதினேன். சிவன் சிவன் ஆ. சக்தி தேசம் பாஷம் ஷா. இதெல்லாம் அந்த ஷா. இந்த ஷாய்க்கும் இன்னொரு ஷா போடுறோமே, அதுக்கு என்ன வித்தியாசம்? அத சா அப்படின்னு தமிழ்ல சொல்றது மாதிரி நாக்கு பல்லு முகம் எல்லாம் வச்சுக்கிட்டு காத்த ஃப்ரீயா விட்டுட்டா ஷா. இனி ஷா. ஷா சொல்றது மாதிரி நாக்கு வச்சுக்கிட்டு காத்த ஃப்ரீயா விட்டா ஷா ஷண்முகன். அப்புறம் தா சொல்றது மாதிரி நாக்கு வச்சுக்கிட்டு காத்த ஃப்ரீயா விட்டுட்டா சா சரஸ்வதி. இதெல்லாம் அந்தந்த இதனுடைய பிறப்பிடம் முயற்சி எல்லாம் இந்த எழுத்துக்களுக்கு இடையில ஒரே இதா இருக்கும். வித்தியாசம் காத்த பிடிச்சு வச்சு விட்டா அது வல்லின எழுத்துக்கள், காத்த ஃப்ரீயா விட்டுட்டா ஷா ஷா சா அப்படின்னு ஆயிடும். இந்த ஷா ஷண்முக அதுல உள்ள ஷாவா? அப்புறம் வேற என்னது? ஷண்முக ஷா அத சிவா இப்ப நம்ம த்ரிதஷ அது சிவன். அந்த ஷண்முக ஷா பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம அதெல்லாம் எழுதி பழகிருக்கோம். இந்த எழுத்து மட்டும் நம்ம அதிகம் எழுதி பழகினது இல்ல. சிவன் சா சரஸ்வதி சா அந்த சி தானே போடுவாங்க. சா ஷி அந்த சி தானே போடுவாங்க. ஆமா தமிழ்ல எழுதுறது மாதிரியே எழுதிக்கலாம். சொல்லும் போது காத்த ஃப்ரீயா விட்டுறணும், ஷி அப்படின்னு சொல்லிடணும், அவ்வளவுதான். மலையாள வேர்டுல சிவன் சிவன் சமஸ்கிருத உச்சரிப்பது மலையாளத்துல கரெக்டா சொல்லுவாங்களா இருக்கும். எல்லாரும் அப்படிதான் சொல்லி ஆகணும், தமிழ்காரங்க மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஆமா. அடுத்து எல்லாரும் படிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல கவிதா படிக்கணுமா? இல்ல படிச்சது சாமி. சரி. ஆறாவது பவ பய அபகம் பாவுக ஆவக்கம் புவன மோகனம் பூதி பூஷணம் தவல வாகனம் திவ்ய வாரணம் ஹரிஹர ஆத்ம ஜம் தேவம் ஆஸ்ரயே. यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्री विजयो भूतिः ध्रुवा நீதிர்மதிர்மம. அதுல வரக்கூடிய பூதி அதான் இங்கேயும் வந்திருக்கு, பூதி பூஷணம்னு. அதுக்கு கூட ஒரு வி சேர்த்தா விபூதி, விபூதி யோகம் அல்லது நெத்தியில பூசுற விபூதி. ஸ்லோகம் அனசூயா. பவபயாபஹம் பாவுகாவகம். குருஜி இது வஹம் ஹா குருஜி காவா குருஜி? பவ பய வஹமா பக்கமா குருஜி? அபகரித்தல் அபகம். பவ பய அபகம். அடுத்தது பவ பயாபகம். அடுத்தது பாவுகா வஹம்னு இருக்கு குருஜி என்னோட இதுல. அது வக்கமா குருஜி? ஆவக்கம்
என்னுடைய இதுல அப்படிதான் இருக்கு. அது நான் எனக்கும் கா தான் இருக்கு சாமிஜி. பாவு கா வக்கம். நான் அனுப்புனதெல்லாம் காதான். வேற பாட்டம் அதுக்கு அர்த்தம் வருமான்னு பார்க்கணும். ஆவக ஆவாகனம் இருக்கு. முதல்ல ஆவக்கம் அர்த்தம் இருக்கான்னு பார்த்துருவோம். அவத்து, அதுல இருந்து ஆவக்கம், அவத்தூல இருந்துதான் ஓம் அப்படிங்கிற வார்த்தையே கூட வருதுன்னு ஒரு விளக்கம் நாங்க சொல்றது உண்டு. அவ ரக்ஷனே, அதுக்கு கூட மணின் அப்படிங்கிற பிரத்தியம் சேர்ந்து அதுல இம்மு மட்டும் எஞ்சி இருக்கும், மீதி எல்லாம் போயிடும். அப்ப ஆ வா இம்முன்னு மாறும். அடுத்தது அந்த வா சம்பிரசாரணப்படி ஊவா மாறிடும். அப்ப ஆ ஊ இம்மா மாறும். அப்புறம் எல்லாம் சேரும்போது ஓமா மாறிடும். அவ ரக்ஷனே, காப்பாற்றுதல் அப்படிங்கிற அர்த்தம் உள்ள வேர்ச்சொல்ல இருந்து ஓம் வந்தது அப்படின்னு ஒரு விளக்கம் நாங்க சொல்லுவோம். இங்க ஆவக்கம் அப்படிங்கிறது காப்பாற்றுறது, பக்தர் பாவுக்க, பக்தர்களை காப்பாற்றுவது அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. அதுவும் சரிதான். ஆவகம் என்ன அர்த்தம் வரும்னு யோசிக்கணும், சரியா இருந்தா. நம்ம இப்போ ஆவக்கம் இப்படியே போவோம். பவபயாபகம் பாவுகாவகம் பவபயாபகம் பாவுகாவகம் பவபயாபகம் பாவுகாவகம் புவனமோகனம் பூதிபூஷணம் புவனமோகனம் பூதிபூஷணம் புவனமோகனம் பூதிபூஷணம் தவலவாகனம் திவ்யவாரணம் தவலவாகனம் திவ்யவாரணம் தவலவாகனம் திவ்யவாரணம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே பவபயாபகம் பாவுகாவகம் புவனமோகனம் பூதிபூஷணம் தவலவாகனம் திவ்யவாரணம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. மனிஷா பவபயாபகம் பாவுகாவகம் புவனமோகனம் பூதிபூஷணம் தவலவாகனம் திவ்யவாரணம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. வைரமுத்து பவபயாபகம் பாவுகாவகம் புவனமோகனம் பூதிபூஷணம் தவளவாகனம்
दिव्यवारणं हरिहरात्मजं देवमाश्रये அபிதா भवभयाभगं भावुकावगं भुवनमोहनं भूरिभूषणं धवलवागणं दिव्यवारणं हरिहरात्मजं देवमाश्रये விஜயலட்சுமி भवभयापहं भावुकावगं भुवनमोहनं भूतिभूषणं तवलवाहनं दिव्यवारणं हरिहरात्मजं देवमाश्रये பொதுவா குதிரை மேல இருக்க சாமி ஐயப்பன், ஐயனார், ஐயப்பன் தான். ஐயனார் வழிபாடு கூட ஐயப்பன் வழிபாடு தான் அப்படின்னு. சாஸ்தா வழிபாடு, சாஸ்தாவனுடைய அவதாரம் ஐயப்பன், அதுதான் ஐயனார் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. புரக வாகனம், தவல வாகனம் எல்லாம் குதிரை வாகனத்துல வர்றவர். குதிரையில இருக்கிற சாமி அவர்தான். கவிதா भवभयाभगं भावुकावगं भुवनमोहनं भूतिभूषणं धवलवाहनं दिव्यवारणं हरिहरात्मजं देवमाश्रये அடுத்தது 7வது பாடல். கல மிருது ஸ்மிதம் சுந்தர ஆனனம் கலப கோமலம். இது ஒருவேளை தமிழ்காரங்க, மலையாளிகள் லாவெல்லாம் லான்னு சொல்லக்கூடும். சில இடங்கள் அது தப்பும் இல்லை. நம்ம களபம் சொல்லுவோம், இங்க கலபம் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்படி பல இடங்கள் இருக்கு. நாம தமிழ்ல அல்லது மலையாளத்தை அதை லா ஆக்கிடுவோம். கோமலம் இருக்கு. அனசுயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அபிராமி அந்தாதியில கோமள யாமள அப்படின்னு லா போட்டு படிச்சோம். ஆமா குருஜி, என்னோட இதுல லா தான் இருக்கு குருஜி. அதனால அது பெரிய குண்டாஸ்ல போடுற அளவுக்கு பெரிய குத்தம் இல்ல. நம்ம திராவிட மாடல் இல்லைங்கிறதுனால அது போட போறது இல்ல. சம்ஸ்கிருதத்துல பொதுவா லா அல்லது தேவநாகரி எழுத்துல, சம்ஸ்கிருதத்துல இல்லைன்னு சொல்றதை விட தேவநாகரி லிபியில எழுத்து முறையில லா இல்ல, அதனால அவங்க எழுத மாட்டாங்க. மலையாளம் ஒரே ஒரு மொழி அல்லது மலையாள எழுத்து மட்டும்தான். தமிழ் எழுத்துக்களும் அதுல உண்டு, சம்ஸ்கிருத எழுத்துக்களும் உண்டு. இந்தியாவில் எந்த பாஷையை வேணாலும் எழுத சக்தி வாய்ந்த ஒரே எழுத்து முறை மலையாள எழுத்து முறை. ரா ழா இது ரெண்டும் எல்லா இடத்துலயும் கிடைக்காது, மலையாளத்துல கிடைக்கும். மலையாளத்துல உண்டா குருஜி? விசர்க்கமா? ழகரம் உண்டா குருஜி? மலையாளத்துல பொதுவா ழகரம் எப்படி உச்சரிக்கணும்னா மலையாளிகளை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அவங்கதான் நமக்கு தமிழர்களுக்கெல்லாம் முன்னுதாரணம்.
ரொம்ப ஆனா இந்த தமிழோட ஸ்பெஷாலிட்டியே வந்து ழகரம் தான். வேற எந்த மொழியிலயுமே ழகரம் இல்லைன்னு எல்லாம் பார்த்தேன் குருஜி. அப்படி இல்லையா? சொல்றவங்க சொல்லலாம். ஆனா அந்த தமிழுடைய சிறப்பெழுத்து ழகரத்தை சரியா உச்சரிக்கிற ஒரே இனம் மலையாளிகள். வேற யாரும் தமிழர்கள்லயே முக்காவாசி பேருக்கு வராது, விதிவிலக்கு ஆட்களை தவிர. ஆனா தமிழ்ல மலையாளிகள்ல சென்னை எல்லாரும் ஒரே வாசிகள் மாதிரி நல்லா வச்சிருப்பாங்க. சென்னை வாசிகளுக்கு வராது. வாழைப்பழத்துக்கு வாழைப்பழம் அப்படிம்பாங்க. மதுரவாசிகளும் அப்படிதான். வாயப்பய வயவையா கொய கொயா வழிக்கு விழுந்தான்னுவாங்க. நீங்க என்ன மூளைக்கு சொல்றீங்க அரசு? மூளைக்கு மூளைம்பாங்க. நகரத்துக்கு எழுத்து வடிவமும் இருக்கா மலையாளத்துலன்னு கேட்டது. ஆமா ஆமா, நம்ம தமிழ் எழுத்தே மாதிரிதான், பெரிய வித்தியாசம் கிடையாது. சரி சரி. அது மாதிரி அந்த தமிழ்ல பயன்படுத்தக்கூடிய கிரந்த எழுத்துக்கள் எல்லாம் தான் அந்த சம்ஸ்கிருதத்திலையும் பயன்படுத்துறாங்க. அதாவது தமிழ் ஜா, தமிழ் சா, இதெல்லாம் மலையாளத்துல அப்படியே இருக்கும். அது கிரந்தத்துல இருந்து கடை வாங்கினாலே நான் தெரியல, மலையாளத்துல எழுதினாலும் நம்ம படிச்சிடலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. சில குழப்பற எழுத்துக்களும் உண்டு. அவங்க வான்னு எழுதுனா நம்ம வாயை அவங்க எழுதினாங்கன்னா அது அவங்களுக்கு கா. அந்த வாயை சுழிக்காம எழுதுனாங்கன்னா அது பா. அந்த மாதிரி சின்ன குழப்பங்களும் உண்டு. மற்றபடி ழாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வளர்ச்சி சுழிச்செல்லாம் எழுதுவோம். அவங்க கொஞ்சம் ரொம்ப சிம்பிளா போட்டுருவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ழா உண்டு. சம்ஸ்கிருத எழுத்துக்களையும் தமிழ் எழுத்துக்களையும் ரெண்டும் சேர்ந்த ஒரு அவியல் எழுத்து முறை மலையாள எழுத்து முறை. அதனால நான் பிரதம மந்திரி ஆனால் அப்படின்னு என்ன கட்டளை எழுத சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன், இந்தியாவினுடைய எழுத்து முறை மலையாளத்தை கொண்டு வந்துருவேன். அப்ப இந்தியா முழுக்க ஒரே எழுத்து முறை வந்துடும். அப்ப யார் எந்த பாஷையில எழுதினாலும் யாரு வேணாலும் அவங்க சரியாட்டு படிச்சுக்கலாம். இல்ல ஹிந்தியில எழுதுனா, அதாவது தேவநாகரியில எழுதுனா தமிழை படிக்க முடியாது, தமிழ்ல எழுதுனா தேவநாகரியை படிக்க முடியாது. தமிழ் நான் சொல்றது பிராமி எழுத்து முறை, தமிழ் எழுத்து முறைக்கு பிராமின்னு சொல்லுவாங்க. அதனால மலையாள வட்ட எழுத்துல எழுதுனா பிரச்சனையே இல்லை. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரும் அவங்கவங்க பாஷையில உள்ள எழுத்துக்களை சொல்லலாம், அடுத்த பாஷையில உள்ள எழுத்துக்களையும் படிச்சுக்கலாம். உங்களுக்கு மலையாளம் எழுத படிக்க தெரியுமா குருஜி? படிச்சு வச்சிருக்கேன், பயிற்சி பண்றது இல்ல. அப்படியே எழுத்துக்கூட்டி எல்லாம் படிப்பேன், பயிற்சி பண்ணா வந்துடும். பழைய இப்போ பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுத்துக்களை பழகுனது பார்த்து பார்த்து வந்துடும். மலையாள எழுத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியுது குருஜி. பொதுவா படிக்கிறத பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிம்பிள் லாஜிக் அல்ல ரூல். முதல்ல படிக்கும் போது கஷ்டமா இருக்கும், பழக பழக சரியாயிடும். அந்த மாதிரி தெலுங்கு கன்னடம் ரெண்டும் ரொம்ப நெருங்கின எழுத்து வடிவம்னு சொல்லுவாங்க. தெரிஞ்ச ஒரு சுவாமி அவரு தெலுங்கு என்னவோ படிச்சு வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு கன்னட எழுத்துக்கள் எல்லாம் படிச்சிருவாரு. அவரு ஜப்பான் வரைக்கும் எல்லா எழுத்துக்களும் படிச்சு வச்சிருக்காரு, அது வேற கதை. ஆனா அவர் சொல்லுவார், அவருக்கு தெலுங்கு எழுத்துக்கள் படிச்சு வச்சிருந்தாரு, அதை வச்சுட்டு கன்னட எழுத்துக்களை படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவு நெருக்கம் அவங்க ரெண்டு பேருக்கும். எழுத்து முறை வேற, மொழி வேற. இது நிறைய பேர் இந்த குழப்பம் தெரியாது. தமிழ் எழுத்தும் தமிழும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. தமிழ கிரந்தத்திலையும் எழுதலாம், வட்டெழுத்துல எழுதலாம், பிராமியில எழுதலாம், தேவநாகரியில எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதலாம். இன்னைக்கு நம்ம எல்லாம் அதுலதான் பிரபலம். என்ன SMS எல்லாம் எழுதுறதா இருந்தா நமக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ்ல எழுதுறதுதான். VANAKKAM வணக்கம். அதனால எழுத்து முறை வேற, மொழி வேற. அதனால தமிழ்நாட்டு கோவில்கள்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்தா அது கிரந்த எழுத்துல இருக்கும். கிரந்த எழுத்து தெரிஞ்சாதான் நம்ம அதை படிக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராமி எழுத்து தெரிஞ்சிருந்தா
சில கல்வெட்டுகள் இந்த பிராமி எழுத்துல எழுதின கல்வெட்டுகள் மட்டும்தான் படிக்க முடியும், கிரந்த எழுத்துல எழுதுறத படிக்க முடியாது. இப்படி இந்தியாவில பலவிதமான எழுத்து முறைகள் இருந்திருக்கு, பலவிதமான மொழிகள் இருக்கிறது மாதிரி. கிரந்தத்துல எனக்கு தெரிஞ்சு அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. குறில் ஏ குறில் ஓ கிடையாது. மலையாளத்துல அந்த குறையும் இல்லை. கிரந்த எழுத்து சம்ஸ்கிருத எழுதுக்காண்டி தமிழ்ல நம்ம உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கலாம். ஆனா அதுல சம்ஸ்கிருதத்தை தேவநாகரிய எழுதலாமே தவிர தமிழ் எழுத முடியாது. இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் எழுதணும்னா போன் ராதாகிருஷ்ணன் எழுதணும். கெட்டான்னு எழுதணும்னா கேட்டான்னு எழுதணும். சரி, இது எனக்கு வந்ததுனால இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. அதாவது எழுத்து உச்சரிக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது சம்பந்தமா இன்னைக்கு ஒரு கதை கேட்டேன். ஒண்ணு நமக்கு தெரியும், கும்பகர்ணன் நித்ரத்துவம் பல விதமா சொல்லுவாங்க, நான் இந்த விதமா சொல்லுவேன். நித்ரத்துவம் அப்படின்னு கேட்டான், நித்தியத்துவம் கேட்டிருக்கணும், வாய் குளறி நித்ரத்துவம்னு கேட்டான் அப்படின்ட்டு. இத மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு கதை, சரி இப்ப மறந்துட்டேன். அதனால சில இடங்கள்ல எழுத்து உச்சரிப்பு மாறுச்சுதுன்னா அர்த்தம் மாறலாம், சில இடங்கள்ல எழுத்து உச்சரிப்பு மாறினாலும் அர்த்தம் மாறாது. ஒரே உச்சரிப்பா இருந்தாலும் அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் உண்டு. ஆனா நம்ம மனசுக்குள்ள எந்த அர்த்தம் வருதோ அதுதான் நம்ம உச்சரிக்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம். நம்ம எப்படி உச்சரிச்சாலும் சரி, நம்ம மனசுல என்ன அர்த்தம் வருதோ அதுதான் அதுக்கு அர்த்தம். அந்த கதை, தமிழ் கதை ஞாபகம் வந்தா சொல்றேன் பாருங்க. கதையோ சார்? கண்ணகி இதுல ஒண்ணு உண்டுல, கோவலனுக்கு தலைய. கரெக்ட், அதேதான் நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. அதுதான் நான் மனசுல நினைச்சேன். உங்களுக்கு மைண்ட் ரீடிங் தெரியும் போல இருக்கு. கண்ணகி சிலம்ப கோவலன் கொண்டு போய் அந்த கொல்லன் ராஜாட்ட போய் ஏமாத்திடுவான். அப்ப ராஜா என்ன பண்ணிருக்கணும்? கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ராஜா கொன்று வா அப்படின்ட்டார். சின்ன எழுத்து வித்தியாசம் தான், அதுல அர்த்தமே மாறி போய் கடைசியில ராஜா தான் செய்த குற்றத்துக்கு பரிகாரமா உயிரே விட்டு பரிகாரம் தேடினார். கொண்டு வா கொன்று வா. அதுதான் இன்னைக்கு வச்சு எங்கேயோ கேட்டேன். கேட்ட போது சொல்லணும்னு தோணுச்சது. விஜயலட்சுமி தானே சொன்னது இல்லையா? நன்றி. இப்ப நம்ம பாடலுக்கு வருவோம். கலப கோமலம் காத்திர மோகனம் கலப கேசரி அனுசுயாவுக்கு பாட்ட பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மாஜி வாகனம். உங்களுக்கு ஆமா, நானும் அந்த பாட்டம் தான் நானும் கேட்டிருக்கேன். இதோட இதுல எழுத்து பிழை இருக்குமா? வாஜின்னு தான் இருக்கு சுவாமிஜி. எதுல? ஒரு புக்ல. பொதுவா வாஜி வாகனம் தான், அதனாலதான் எனக்கே சந்தேகம் வந்துடுது. இங்க மாஜி வாகனம்னு இருக்கு. மாஜி மந்திரி, மாஜி அமைச்சர் அப்படின்னு இருக்கு. அத வாஜினே திருத்திக்கலாம்னு நினைக்கிறேன்.
அது எழுத்துப்பிழையா இருக்கலாம். வாஜின்னு வந்து அர்த்தம் சொல்றது கஷ்டம் வரும்னு நினைக்கிறேன். திருத்துறோம் வாஜி வாகனம்னே, ஆமா வாஜி வாகனம்னே திருத்திக்கலாம். குருஜி இந்த ஒவ்வொரு பாட்டுக்கு இடையிலயும் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா அப்படி வரும்ல? ஆமா அது எல்லாத்துலயும் வரல. இந்த ஒரு புக்ல இருக்கிறதுலதான் அது வருது, சுவாமி சுவாமின்ட்டு. அது வந்து அது நம்ம இந்த பாட்டு மாதிரி நம்ம அது ஒரு டியூன் மாறும் நினைக்கிறேன். ராமன் பிறந்தது நவமியிலே இந்த பாட்டுல சில பேரு ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படின்னு ஒவ்வொரு பத்தியும் முடிஞ்ச உடனே பாடுவாங்க. முக்கியமா விவேகானந்த கேந்திராவில இப்படி பாடி கேட்டிருக்கேன். ஆனா நம்ம அப்படி பாடுறது இல்ல. நாம என்ன பண்ணுவோம், ராமன் பிறந்தது நவமியிலே ஸ்டான்ஸா முடிச்சுக்கிட்டு பழையபடி ராமன் பிறந்தது நவமிக்கு போயிடுவோம். அப்ப கண்ணன் பிறந்தது அஷ்டமியில் அந்த ஸ்டான்ஸா முடிச்சுக்கிட்டு பழையபடி ராமன் பிறந்தது நவமியிலே போயிடுவோம். இது வந்து அந்த பஜனை பாடுறவங்க உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்டைல். எப்படி பாடுனா நல்ல ஜனரஞ்சகமா மக்களுக்கு அப்பீலாட்டு பிடிச்சது மாதிரி இருக்குமோ அது மாதிரி அவங்க பண்ணுவாங்க. பல பல கிருத்திருமங்கள் பஜனை பாடுறவங்க பண்ணுவாங்க. அதுல ஒண்ணு இங்க இந்த இதுல இடையில சரணமையப்பா சாமி சரணமையப்பா சேர்த்துக்கிறது. ஒரிஜினல்ல இல்ல, பாடகர்கள் சேர்த்திருக்காங்க. நம்ம சேர்த்து பாடினாலும் தப்பு ஒண்ணும் இல்லை. நேற்றைக்கு முந்தின வேற கூட இது மாதிரி ஏதோ ஒண்ணு கேட்டேன். யோகிராம் சுரத்குமார் அதான் அவங்க வேற வேற ராகத்துல பாடிக்கிட்டு அவங்க வேற பாட்டு எழுதுனதுக்கு கூட அந்த ராகத்துல இதை நுழைச்சாங்க. அது வந்து பஜனை பாடுறவங்களுடைய திறமை. சரி, வாஜி வாகனம். வாஜிங்கிறது குருதை, மலை என்ன நம்ம மதுரை பாஷையில பல அர்த்தம் இருக்கு. குதிரை அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம். வேகமான பலமான பறவை அப்படிலாம் கூட இருக்கு. சரி, வேகமா போகிற குதிரையை தான் இங்க குறிக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். ஹரிஹர ஆத்மஜம் தேவம் ஆශ්‍රயே. அனசூயா. கலமிருது ஸ்மிதம் சுந்தரானனம், கலமிருது ஸ்மிதம் சுந்தரானனம், கலமிருது ஸ்மிதம் சுந்தரானனம், கலப கோமலம் காத்ரமோகனம், கலப கோமலம் காத்ரமோகனம், கலப கோமலம் காத்ரமோகனம், கலப கேசரி வாஜிவாகனம், கலப கேசரி வாஜிவாகனம், கலப கேசரி வாஜிவாகனம், ஹரிஹராத்மஜம் தேவமாශ්‍රயே. ஹரிஹராத்மஜம்
தேவமாஸ்ரயே ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே கலமிருதுஸ்மிதம் சுந்தரானனம் கலபகோமளம் காத்ரமோகனம் கலபகேசரி வாசிவாகனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. குருஜி, அந்த மாதிரி நீங்க அனுப்பிச்சிருக்கிறதுக்கும் இதுலயும் இந்த நாளா வித்தியாசமா இருக்கு குருஜி. சுந்தரானனம் இது வந்து தாக்கு அப்புறம் வர நா இருக்கு குருஜி. நீங்க அனுப்பிச்சிருக்கல எல்லாத்துலயுமே 2 சொல்லி அந்த நா இருக்கு குருஜி. அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? இல்ல, அது தமிழ்ல 2 சுழி போடுவோம். அந்த சாஃப்ட்வேர் 2 சுழி கரெக்டா போட்டு தந்துட்டுதுன்னு நினைக்கிறேன். அக்ஷரமுகி அப்படிங்கிற சம்ஸ்கிருத் டாக்குமெண்ட்ஸ் அவங்களுடையது. அது அதுல பண்ணேனா. பொதுவா இந்த இதுவும் சம்ஸ்கிருதத்துல 2 சுழி நான் கிடையாது. அதனால தானாதான் உண்டு. அதை அப்படி டிரான்ஸ்லேட் பண்றதா ரொம்ப சரியா வரும். ஆனா இவங்க அதை தமிழ் படுத்தி 2 சுழி தான் போட்டிருக்காங்க. அது மாத்திக்க வேண்டாம்ல குருஜி? அது அப்படியே இல்ல, அது பொதுவா மொழிக்கு முதல்ல வரும்போது தானாவ பயன்படுத்துவாங்க. மொழிக்கு இடையில கடைசியில வரும்போது ரா நாவ பயன்படுத்துவாங்க தமிழ்ல. அந்த மாதிரி ஒரு பரம்பரை வச்சிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அர்த்தத்துக்கு தான். சொல்லில் குற்றம் இருந்தால் அது மன்னிக்கப்படலாம், பொருளில்தான் குற்றம் இருக்கிறது அப்படின்னு நக்கீரர் சொன்ன மாதிரி, பொருள்ல குற்றம் இருந்தா தான் அது கவலைப்படணும். சொல்லுல குற்றம் இருந்தா மன்னிச்சுக்கலாம், கடவுள் மன்னிச்சிருவாரு. ஆனா இந்த இந்த சின்ன லா அப்புறம் இந்த இன்னொரு லா இதெல்லாம் மாத்தும் போது மீனிங்கும் மாறும் தானே குருஜி நம்ம சொல்லுவோம்? எல்லா இடமும் மாற. இப்ப சமஸ்கிருதம் தமிழ்னு வரும்போது சமஸ்கிருதத்துல ரானா 2 சுழி நான் கிடையவே கிடையாது. அதனால இப்ப குழப்பத்துக்கு இடம் இல்லை. லா மராட்டியில உண்டு, மற்றபடி வட இந்தியாவில யாரும் பயன்படுத்துறது இல்லை. ஆனா நம்ம வேதத்தினுடைய முதல் மந்திரமே அக்னிமி ஈழே புரோஹிதை யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம் ஹரிஹி ஓம் அது சொல்லும் போது நம்ம மராட்டிக்கு இந்த பக்கம் தக்க உள்ளவங்க எல்லாம் லா சொல்லுவாங்க. ஆனா வட இந்தியாவில அக்னிமி ஈடே டே ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க பாஷையில அது கிடையாதுனால, தேவநாயரி எழுத்துல அது இல்லாததுனால. ஆனா அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்குவாங்க. இங்க ஈடே சொன்னாலும் அங்க ஈடே சொன்னாலும் அர்த்தம் ஒரே மாதிரிதான் புரிஞ்சுக்குவாங்க. ஜலம், நீர், வாட்டர்னு சொன்னா வார்த்தைகள் வேறையா இருந்தாலும் ஒரே மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கிற மாதிரி அர்த்தம் சரியா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அந்த லா மாற்றத்திலையும் அவங்களுக்கு லா கிடையாதுங்கிறதுனால அதுலயும் பெரிய குழப்பம் வர்றது இல்லை. பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னா, இத ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதை கடைபிடிக்காத போது நாள்பட சில குழப்பங்கள் உருவாகும். உதாரணத்துக்கு வசிஷ்டர் சரியா, வசிஷ்டர் சரியா அப்படின்னா அது குழப்பம். 2மே சரிதான் அப்படின்னு பரம்பரையில எடுத்துக்குவாங்க. ஏன்னா 2ஐயும் மாத்தி மாத்தி உச்சரிச்சு 2 சரிதான் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி கோவில் சரியா, கோயில் சரியா. இலக்கியங்கள் எல்லாம் கோயில் தான் இருக்கு. ஆனா நன்னூல்ல கோவிலும் சரிதான்னு இலக்கணம் எழுதி வச்சிருக்காங்க. அப்போ 2ஐயும் சரியாக்கி கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி சில சொற்கள் நபும்சக லிங்கமா புல்லிங்கமா அப்படின்னு வரும்போது அதே மாதிரி குழப்பம் இருக்கு. புல்லிங்கத்திலயும் இருக்கு, நபும்சலிங்கத்திலயும் இருக்கு அப்படின்னு. முதல் 2 விபக்தி மட்டும்தான் மாறும். அப்புறம் 8வது விபக்தி மாறும். மீதி எல்லாம் புல்லிங்கமா இருந்தா நபும்சலிங்கமா இருந்தாலும் ஒரே மாதிரிதான். வனம் மனே வனானி, வனம் மனே வனானி,
வனேன வனாபியாம் வனைஹி அந்த மாதிரி ராமசப்தம் மாதிரியே வந்துடும். அதனால இந்த மாதிரி நாள்பட குழப்பங்கள் வரத்தான் செய்யும். கிருஷ்ணன் கீதையில சொன்னது மாதிரி இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாக்கவே ப்ரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் ச காலே நேக மகதா க்ஷீணோ நஷ்ட பரந்தப. காலப்போக்குல கெட்டு போச்சு, நான் தான் அவங்களுக்கு எல்லாம் சொன்னேன், இப்ப கெட்டு போச்சு, என்னன்னு திருப்பி உனக்கு சொல்றேன் அப்படின்னு. எந்த ஒரு பொருளும் காலப்போக்குல மாறும், சீரழியும். அதனால நாம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப நூலு பிடிச்சு தப்பு கரெக்ட் பார்க்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நாம நம்முடைய முன்னோர்கள் எப்படி பழக்கத்துல இருந்தாங்களோ அதே மாதிரி இருந்தோம்னா இந்த குழப்பங்கள் குறைவா இருக்கும். துரதிருஷ்டவசமா எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்ல. அப்போ கடைசியில வாய்ப்பயம், மருத, குருத எல்லாம் உருவாகி அதுவும் சரிதான் அப்படின்னு டிக்ஷனரியில ஏறிடும். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அப்டேட்டட் வெர்ஷன் போடும்போது அது வரைக்கும் என்னென்ன குழப்பம் வந்துருக்கோ எல்லாத்தையும் டிக்ஷனரியில ஏற்றி விட்டுருவாங்க. அதனால அது வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிடும். அது நம்ம ரொம்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஏற்கனவே அந்த மாதிரி சில குழப்பங்கள் வந்திருக்கு. பெரியவங்க சிலதை ஏத்திருக்காங்க, சிலதை திருத்தி இருக்காங்க. இப்போ பகவத்கீதைன்னு பாத்தீங்கன்னா நிறைய வெர்ஷன் கிடையாது. திருக்குறள்னு பார்த்தாலும் நிறைய கிடையாது. ஆனா பைபிள், குரான் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க வெர்ஷன். அவங்களுக்குள்ள பெரிய அடிதடியெல்லாம் நடந்து கடைசியில இதுதான்டா நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லியாக்கும் கொண்டு இருக்காங்க. இப்பவும் கூட, இன்னைக்கும் கூட பைபிள், குரான்ல நிறைய வெர்ஷன் இருக்கு. நேத்தைக்கு வந்தவங்களுக்கு அவ்வளவு இருக்கு. ஆனா நம்முடைய வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு வெர்ஷன் கிடையாது. இருக்கு பாட்டபேதம், அங்கங்க ஒண்ணு ரெண்டு வித்தியாசம். இப்ப வாஜி வாகனம் மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு வித்தியாசங்கள் இருக்குமே தவிர ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இல்லை. அது வந்து நம்ம நாட்டினுடைய ஒரு பெருமை. லட்சக்கணக்கான வருஷங்கள் நம்ம வாழ்ந்தாலும் கேட்டு கேட்டு படிச்சு படிச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டா தப்பு இல்லாம சொல்லிடணும் ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால வேரியேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனாலும் நீண்ட நெடுங்காலம் ஆகும்போது இன்னொன்னு, ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கு இடையில ஏதாவது காரணங்களால தொடர்புகள் எல்லாம் விட்டு போகும்போது அப்புறம் வேற கலாச்சாரங்களுடைய தாக்கங்கள்லாம் வரும்போது குழப்படிகள் ஏற்படத்தான் செய்யும். அல்லோ உபனிஷத்துன்னே ஒன்ன முஸ்லீம்கள் எழுதிட்டாங்க. அல்லாஹ் எங்க வேதத்திலயும் அல்லாஹ் இருக்காருன்னு சொல்றதுக்காக வேண்டி அந்த மாதிரி கூத்துக்களும் நடக்கும். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ரெண்டு பேருக்கு இது ஒரு நித்திய வேலை. உங்க வேதத்துல எங்க சாமியை சொல்லியிருக்கு, அதனால எங்க சாமியை நீ வந்து கும்பிடு அப்படின்னு. எங்க வேதத்துல தானே உங்க சாமி சொல்லியிருக்கு, எங்க வேதத்துல தானே சொல்லியிருக்கு, பேசாம வேதம் படிக்கவான்னு நம்ம கூப்பிடணும். அப்படி சொல்றதுக்கு நம்ம ஆட்களுக்கு திறமை இருக்கிறது இல்ல, பழக்கப்படுத்தல. ஏன்னா மதம் மாத்துறது நமக்கு பழக்கம் இல்லாத விஷயம். நம்ம மனசாட்சிக்கு நாம முடிஞ்ச வரைக்கும் சரியா சொல்ல முயற்சி பண்ணுவோம். குறைஞ்சபட்சம் அர்த்தத்தையாவது தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டோம்னா குழப்பம் இல்லை. அர்த்தம் மனசுல இருக்குமே, சரியா இருக்குமே. குருஜி, குருஜி நபும்சலிங்கம் சொன்னீங்கல்ல, அப்படின்னா அக்ரிணைன்னு அர்த்தமா குருஜி? அப்படி மொழிபெயர்த்தா குழப்பம் வரும். அப்படி மொழிபெயர்க்கிறவங்க இருக்காங்க. இங்கிலீஷ் அது நியூட்ரல் ஜெண்டர் அப்படின்னு தான் மொழிபெயர்க்கிறாங்க. ந பும், புல்லிங்கம்னா ஆண், ந பும் அப்படின்னா ஆண் அல்லாத, அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கிட்டா சரியா வரும்னு நினைக்கிறேன். ஆண் அல்லாதன்னா அப்ப ஸ்ரீலிங்கம்னு வந்துடாதா குருஜி?
வாய்ப்புண்டு. இந்த இடத்துல அந்த ந அப்படிங்கிறதுக்கு 5-6 விதமான அர்த்தம் எடுப்பாங்க. விரோத அர்த்தம் எடுத்தா ஆண் இல்லைன்னா பெண் அப்படின்னு அர்த்தம் வரலாம். இந்த இடத்துல அந்த அர்த்தம் எடுக்க மாட்டாங்க. அந்நிய அர்த்தம், அந்நியார்த்தே நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, என்ன சாம்பார் வச்சிருக்க, சாம்பார்ல உப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வீட்டு இல்லத்தரசிகளுக்கெல்லாம் இது ரொம்ப பழக்கமான விஷயமா இருக்கும். அப்ப அவங்க உப்பு இல்லைன்னு சொல்ல வராங்களான்னா இல்ல, உப்பு குறைவா இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்ப இந்த இடத்துல இல்லைங்கிறது குறைவுங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்றோம். அங்க வெளிச்சத்துக்கு எதிரான இருட்டு இருக்கு, அநீதி, நீதி இல்ல, நியாயம், அநியாயம், அங்கெல்லாம் எதிர்பதமான அர்த்தங்கள். இப்படி எதிர்பதமான அர்த்தம், வேற அப்படிங்கிற அர்த்தம், கொஞ்சம்ங்கிற அர்த்தம், இப்படி இல்லைங்கிறது பல அர்த்தங்கள் தரலாம். இங்க ஆண் இல்லை அப்படின்னா ஆண் இல்லை, அவ்வளவுதான். உடனே நேர ஆப்போசிட்டுக்கு பெண்ணுன்னு போயிடக்கூடாது. ஏன்னா புல்லிங்கம் இருக்கு, ஸ்திரீலிங்கம் இருக்கு, அது ரெண்டையும் சொல்லிக்கிட்டு நபும்சகலிங்கம் சொல்றதுனால ஆண் இல்லை அப்படிங்கிறதோட அது நிறுத்திக்கலாம். இது என்னுடைய ஒரு இது. வேதத்துல கூட, தேவாரம் அது மாதிரி இதுல கூட ஆணல்லன் பெண்ணல்லன் அலியுமல்லன் அப்படின்னு ஒரு இடத்துல ஆணாயி பெண்ணாயி அலியுமாயி அப்படின்னு இன்னொரு இடத்துலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல சொன்னது இருக்குதுன்னு கண்டிப்பா தெரியும், ரெண்டாவது சொன்னதும் இருக்கணும். யாராவது எழுதியிருப்பாங்க. ஆழ்வார் பாசுரத்துல இருக்கு குருஜி, ஆணல்லன் பெண்ணல்லன் அழியுமல்லன்னா. அப்ப நான் அதைத்தான் சொல்றேன்னு நினைக்கிறேன், தேவாரம் தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். இல்ல சாமி, எந்த பாசுரம் தெரியல, பிரபந்தத்துல இருக்கு. ஆணல்லன் பெண்ணல்லன் அலியுமல்லன் சம்திங் ஆகான் அப்படின்னு அடுத்தது வரும். இதுலயும் இருக்கு சாமி. எதுல? திருவெண்பாவையில வருது சாமி. சொல்லுங்க. பாட்டு ஒரு மினிட் நில்லுங்க சார், நான் புக்கை எடுத்து இது பண்ணிட்டேன். இதுல வேதத்துல எப்படி வருதுன்னா, தொம் தொம் புமான், தொம் ஸ்திரீ, தொம் நபும்சகஹ, இது ஒரு இடம். இன்னொரு இடத்துல நைவ ஸ்திரீ, நைவ புமான், நைவ நபும்சகஹ, அது இன்னொரு இடம். அத ஒரு இடத்துல சொன்னது நீ ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அழியும் இல்லைன்னு சொன்னது. இன்னொரு இடத்துல அதே வேதம் சொன்னது நீ ஆணு, நீ பெண்ணு, நீ அழின்னு சொல்லுது. சாமி 18வது பாட்டுல பெண்ணாகி ஆணாய் அழியுமாய் பிறங்கொழி சீர் அது அண்ணாமலையானே அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீட்டார் போல் கண்ணார் இரவில் கதிர்வந்து கரந்தார்ப்ப தன்னார் ஆவி ஒளிமழுங்கின் தாரைகள் தாமகல பெண்ணாகி ஆணாகி அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். நம்பிக்கை வீண் போகல. எனக்கு தெரியும், வேதத்தை மனசுல வச்சுதான் நம்முடைய மகான்கள் பாடி இருப்பாங்க. அதனால வேதத்துல 2 இருக்கிறதுனால நீ இவங்களும் பாடி வச்சிருப்பாங்க நான் கெஸ் பண்ணேன். பெண்ணாகி ஆணாய் இங்க இருக்கு, வைஷ்ணவத்துல ஆணல்லன் பெண்ணல்லன் இருக்கு. ஆமா, அவங்க சொன்ன பிரபந்தத்திலயும் வருது சாமி. ஆமா, திவ்ய திருவாய்மொழியில இருக்கு, திருவாய்மொழி பாசுரத்துல இருக்கு. ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியுமல்லன் காணாலும் ஆகான் உளன் அல்லன் இல்லை அல்லன் அப்படின்னு ஒரு பாசுரம் இருக்குது. ஆமா ஆமா, திருவாய்மொழி. நான் தப்பா சொல்லிட்டேன், அது நீங்க சொல்லும் போது தெரியுது. அதைத்தான் நான் மனசுல வச்சுக்கிட்டு தேவாரம் சொல்லிட்டேன். திருவாய்மொழி தான். அப்ப இதுல எப்படி 2 விதமா சொல்லியிருக்கேன் எப்படின்னா, பகவான் அவருடைய ஒரிஜினல் இதுல இருந்தார்னா ஏன்னா அவர் ஒரிஜினலா எப்படி, அவருக்கு பேரு வடிவம் எல்லாம் கிடையாது. அப்போ அவர் ஆணுன்னு சொல்ல முடியாது, பெண்ணுன்னு சொல்ல முடியாது,
நபும்சகன்னு சொல்ல முடியாது. தமிழ்ல அது அலின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அது ஓரளவுக்கு சரியான மொழிபெயர்ப்பு தான். அடுத்து பகவான் உலகமா மாறுறாரு. இப்படி உலகமா மாறும்போது அவர் நானாகவும் நீங்களாகவும் மாறுறாரு. அப்ப ஆணாகவும் பெண்ணாகவும் எல்லாமாகவும் இருக்கிறதா அவர் தான். அப்போ உலக சிருஷ்டிக்கு பிறகு அவர் தான் ஆணு பெண்ணு எல்லாமாக இருக்கிறார், அலி எல்லாமா இருக்காரு. உலக சிருஷ்டிக்கு முன்ன அவ்வியக்தத்துல பிரளயத்துல அது ஆணாகவோ பெண்ணாகவோ இதுவாகவும் இல்லாம இருக்கிறார். அதனால ரெண்டுமே ரெண்டு நிலையில இருந்து பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ரெண்டும் சரிதான். இதுக்காக வேண்டி நபும்சகலிங்கத்துல இருந்து போனோம். அதனால ஆங்கிலத்துல வந்து மேஸ்குலின், ஃபெமினின், நியூட்டர் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துறாங்க. அதுவும் ஓரளவுக்கு நபும்சகலிங்கம்ங்கிற மாதிரி துணி தரக்கூடியதுதான். ஆனா தமிழ்ல வந்து நம்முடைய ஸ்டைல் கொஞ்சம் வேற. எத்தனை இடத்துல தமிழ் சம்ஸ்கிருதம் ஒண்ணுன்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல நம்ம ஸ்டைல் வேற. நம்ம இதுல ஆண், பெண், அப்புறம் ஆண்பால், பெண்பால், பலர்பால், இது உயர்திணையில. அடுத்தது அகரிணையில ஒன்றன்பால், பலவின்பால். ஆறறிவு மனிதர்கள் அல்லது நம்ம மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள், அவங்க எல்லாம் உயர்திணை. 5 அறிவு அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் அகரிணை அப்படிங்கிறது மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். இங்க வந்து அந்த அகரிணைக்கு அர்த்தம் கொஞ்சம் அல் திணை அகரிணை அப்படின்னு சொல்லலாம். உயர் திணை அல்லாத திணைகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால இங்க நம்முடைய கனோட்டேஷன் வேற. மட்டும் இல்ல, நாம வந்து இங்க ஆணை ஆணுன்னு சொல்லுவோம், பெண்ணை பெண்ணுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தமிழ்ல இருக்கு. சம்ஸ்கிருதத்துக்கு ஆணா பெண்ணாங்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது. அந்த சொல் பரம்பரையா ஆண்பால் சொல்லா பெண்பால் சொல்லா அப்படிங்கிறது. சொல்லினுடைய ஒலிய வச்சுதான் ஆண்பால் பெண்பால் சம்ஸ்கிருதத்துல. இப்போ ரம் தாத்து, ராமக அப்படின்னு சொன்னா ஆண்பால் ஆயிடுச்சு. ரமா அப்படின்னு சொன்னீங்கன்னா பெண்பால் ஆயிடுச்சு. முதல்ல அது எந்த பாலும் இல்லாம இருந்தது. இப்ப ரமான்னு சொன்ன உடனே பெண்பால் ஆயிடுச்சு. இப்ப அதையே ரமம் அப்படின்னு மாத்தினீங்கன்னா ஒன்றன்பால் ஆயிடும். அதாவது ஒன்றன்பால் இல்ல, நபும்சகலிங்கம் ஆயிடும். அப்ப அது முடிவுல நீங்க பெண்பால், ஆண்பால், ஒன்றன்பால், நபும்சகலிங்கம் எந்த விகுதியை போடுறீங்களோ, புல்லிங்கமா ஸ்ரீலிங்கமா நபும்சலிங்கம் என்ன விகுதி போடுறீங்களோ அதுக்கு ஏத்தது மாதிரி அதனுடைய லிங்கம் மாறும். சம்ஸ்கிருதத்துல அது லிங்கம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதனுடைய லிங்கம் மாறும். லிங்கம்னா அடையாளம் அப்படின்னு அர்த்தம். லிங்கம்னா ஜெண்டர் அப்படியா குருஜி? லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு அடையாளம், சின்னம் அப்படிங்கறதான் அர்த்தம். நம்ம ஈக்குவலண்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப தமிழ்ல நம்ம ஜெண்டர்ங்கிற மாதிரி, இங்கிலீஷ்ல ஜெண்டர்ங்கிற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நம்ம இங்க சம்ஸ்கிருதத்தையும் ஜெண்டர்னு டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பண்றதுனால வேற நிறைய குழப்பங்களும் வருது. சில நிறைய அறவேக்காடுகள் அதனால புரிஞ்சுக்கிறதுல நிறைய கஷ்டப்படுவாங்க. இப்ப அஜக அப்படின்னா ஆணாடு, அஜா அப்படின்னா பெண்ணாடுன்னு ஆயிடும். இந்த மாதிரி ஒலி குறிப்பை வச்சு சம்ஸ்கிருதத்துல லிங்கம், அந்த ஒலி குறிப்பு அது ஒரு லிங்கத்தை, ஒரு அடையாளத்தை தருது. ஆனா தமிழ்ல அப்படி இல்லை. ஆண்களை ஆணுன்னு சொல்லுவாங்க, பெண்களை பெண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ் ஸ்டைல். ஆங்கிலம் எப்படின்னு எனக்கு தெரியல. காரணமா விசர்க்கம் வருது. விசர்க்கம் அப்படிங்கிறது அதை வச்சு ஆண் புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் சொல்ல முடியாது. இப்ப ராம, ராமக அப்படியே வரலாம். ஹரிஹி, மதிஹி வரலாம். இதெல்லாம் புல்லிங்கம். அதுவே லக்ஷ்மிஹி, நதீஹி அப்படின்னு வந்துட்டுன்னா ஸ்திரீலிங்கம். அதனால விசர்க்கத்தை வச்சு லிங்கம் சொல்ல முடியாது. அது ஈஹியா, அகவா,
அப்படிங்கிறது மாதிரி வித்தியாசம் வரும். இந்த ஈகி அகெல்லாம் கூட ஒரு தோராயமான குத்துமதிப்பான இதுதான். ரொம்ப ஒரிஜினல் என்னன்னா லிங்கானுசாசனம்னு ஒரு புக் இருக்கு, பாணினி எழுதி வச்சிருக்காரு. அதுல அவர் இதெல்லாம் ஆண்பால் இதெல்லாம் பெண்பால் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. அந்த லிஸ்ட் படி ஆண்பால்னா ஆண்பால், பெண்பால்னா பெண்பால், நபும்சலிங்கம்னா நபும்சகலிங்கம், நபும்சலிங்கமாவும் இருக்கலாம், புல்லிங்கமாவும் இருக்கலாம்னா அப்படியும் இருக்கும். அது அவங்க எப்படி எழுதி வச்சாங்கன்னா அந்த புஸ்தகத்துல லிங்கானுசாசனத்துல அதை ஒட்டி அதை பெரியவங்க எடுத்துக்குவாங்க, டிக்ஷனரியில எல்லாம் போட்டுக்குவாங்க. பிறகு நடைமுறையில காலப்போக்கில் தப்பு தப்பா யாராவது உபயோகப்படுத்தி அப்படியே உபயோகப்படுத்தி பழகிட்டாங்கன்னா திருப்பி அது அந்த அர்த்தமும் கன்னோட்டேஷனும் அர்த்தமும் சேரும். அவ்வளவுதான். பொதுவா ஒரு கரு பெண்ணாகத்தான் உருவாகும் டெக்னிக்கலா சயின்டிபிக்கலா. ஒரு அதனால 3-4 மாசம் வரைக்கும் அது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பிறகுதான் அது மாற ஆரம்பிக்கும், லிங்கம் உருவாக ஆரம்பிக்கும். முழுமையான பெண்ணாகவோ அல்லது முழுமையான ஆணாகவோ மாறும். அதுவரையிலும் பெண்ணாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதுல எக்ஸ் ஜீன் அது கொஞ்சம் டாமினண்டா இருக்கும். அதனால பெண்கள் தான் ஆண்களாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறது சயின்ஸ், நம்ம சனாதன தர்மமும். ஆனா பாலவன மதத்துல முதல்ல ஆண் தான் படைச்சார், அப்புறம் இடுப்புல இருந்து ஒரு எலும்பு உருவி பெண்ணை படைச்சாரும்பாங்க. அவங்களுக்கும் சயின்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது, அதனால நம்ம அதை பத்தி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. அனசு எதை சொல்ல வந்தீங்களா? ஆமா குருஜி, நேத்திக்கு ஒரு இது பார்த்தேன் குருஜி. நம்ம இது சிங்குலர் ப்ளூரல்ல ஆண்னா ஆண்கள் சொல்றோம்ல குருஜி, அது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆண்னா இது கல் போட்டு ப்ளூரல் சொல்றோம்னாலே அதை அக்வினைக்கு தான், பொருட்களுக்கு தான் அப்படி சொல்லணும். அப்ப ஆண்கள் பெண்கள்னு சொல்றது தப்பு. ஆண்னா ஆடவர், பெண்ணா பெண்டீர், அப்படிதான் ப்ளூரல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்தேன். புது இன்ஃபர்மேஷனா இருந்துச்சு. இவ்வளவு நாள் இப்போ ஆண்கள் பெண்கள் தானே சொல்லிட்டு இருந்தோம். நானும் அது கேள்விப்பட்டேன். ஆனா அது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது நமக்கு இலக்கணத்துல பார்க்கணும். பொதுவா இலக்கணம் அப்படிங்கிறது எப்பவுமே என்ன பண்ணும்னா, நம்ம என்ன பேசுறோமோ அதான் இலக்கணம். நம்ம எல்லாரும் தப்பா பேசியாச்சா, அப்புறம் இனிமேல் இலக்கணம் எழுதுற ஆட்கள் ஆணுக்கு ப்ளூரல் ஆண்கள்னு எழுதிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். அரசியல் சட்டம் மாதிரி நம்ம எல்லாம் என்ன பண்றோமோ அதான் அரசியல் சட்டத்துல வரும். நம்ம எல்லாரும் சேர்ந்து கொள்ளையடிக்கிறது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அரசியல் சட்டம் கொள்ளையடிக்கிறது சரின்னு சொல்லிடும். அரசியல் சட்டத்துக்கு சொந்த புத்தி ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி இலக்கணம் எழுதுறவங்களும் அவங்க சொந்த புத்தியில எழுத மாட்டாங்க. மக்கள் மத்தியில புழக்கத்துல எது இருக்கு, நடைமுறையில எது இருக்கு அப்படின்னு பார்த்து அதை அவங்க டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. இப்படி டாக்குமெண்ட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த டாக்குமெண்டேஷன்ல இருந்து நாம அவங்க யூசேஜ புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவுதான். இப்போ தொல்காப்பியர் மொழிக்கு முதல்ல சா வரும்னு சொல்லல. அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? சக்கரம் மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தொல்காப்பியர் காலத்துக்கு பிறகுதான் தமிழுக்குள்ள வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவர் காலத்துல இருந்திருந்ததுன்னா அவர் அதை எழுதியிருந்திருப்பார், மொழிக்கு முதல்ல சா வரும்னு எழுதியிருந்திருப்பார். இது ஒரு உதாரணம். நன்னூல் வரும்போது அவர் எழுத மாட்டார், சா வராதுன்னு எழுத மாட்டார். ஏன்னா அவர் காலத்துல வந்தாச்சு. அதனால அவர் மொழிக்கு முதல்ல சாவும் வரலான்னு தான் எழுதுவார். ரப்பர், லங்கா இதெல்லாம் தொல்காப்பியர் காலத்துல வராது. நன்னூல் காலத்திலயும் எனக்கு தெரிஞ்சு வரலன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நம்ம பக்கத்துல நம்ம பழக்கத்துல வந்தாச்சு. இப்ப நாம இலக்கண நூல் எழுதுறோம்னா லாரா வராதுன்னு எழுத முடியாது. ஏன்னா மக்கள் மத்தியில புழக்கத்துல இருக்கு. மக்களுடைய பேச்சு மொழிய, எழுத்து மொழிய டாக்குமெண்ட் பண்றதுதான் இலக்கணத்துக்கு வேலையே தவிர மக்கள் என்னதான் பேசணும் என்னதான் எழுதணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இலக்கணத்துடைய வேலை கிடையாது. இலக்கியத்தை புரிந்து கொள்வதற்கான
டிப்ஸ் கொடுக்கிறது. மக்களுடைய மொழியை புரிந்து கொள்வதற்கான டிப்ஸ் கொடுக்கிறது தான் இலக்கணத்தினுடைய வேலை. அதனால பாணினி எழுதும் போது பகுளம் சந்தசி அப்படின்றவாரு, ஆர்ஷே, வேதே, காவியே, இந்த மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்துவாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் ரூல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு அப்ளை ஆகாது, வேதத்துக்கு அப்ளை ஆகாது, கவிஞர்களுக்கு அப்ளை ஆகாது, ரிஷிகளுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு போட்டுருவாரு. அப்ப நமக்கு ரிஷிகள் எழுதி இருக்கிறது நம்ம இன்னைக்கு பேசுற பாஷையில புரிஞ்சுக்கிட முடியாம இருந்தா, பாஷை எழுதுறவங்க இன்னைக்குள்ள பாஷையில அத எழுதி நமக்கு புரிகிறது மாதிரி காட்டுவாங்க. வேதத்தை திருத்த மாட்டாங்க, அதுக்கு மேல விளக்கம் எழுதும் போது நமக்கு புரிகிற பாஷையில எழுதிக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு தமிழர்களுக்கு சொல்லணும்னா இதை சொல்லலாம். பேசா நின்றான், வாரா நின்றான், கூறா நின்றான் அப்படின்னு ஒரு உபயோகம் முன்னாடி தமிழ்ல இருந்தது. கிறு, கின்று, ஆனின்று, இது மூணும் நிகழ்கால இடைநிலை. அப்போ பேசுகிறான், பேசுகின்றான், பேசா நின்றான், மூணும் ஒரே அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகள். அதே மாதிரி பாடுகிறான், பாடுகின்றான், பாடா நின்றான், வருகிறான், வருகின்றான், வரா நின்றான். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இப்போ சித்பவானந்த சுவாமி, திருவி கல்யாண சுந்தர முதலியார், திருவிக்கா, இவங்களுடைய எழுத்தெல்லாம் படிச்சீங்கன்னா இது மாதிரி பிரயோகம் இருக்கு. அப்ப அதை நீங்க படிச்சுக்கிட்டு வாரா நின்னான்னா வரல அவன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆனா அது சொல்ல வர்றது வருகிறான் அப்படின்னு சொல்ல வருது. பாடா நின்றான்னா பாடுகிறான் அப்படின்னு சொல்ல வந்தது. இந்த பழக்கம் இன்னைக்குள்ள தமிழ்ல இல்லை. அதுல இனிமேல் இலக்கணம் எழுதுறவங்க இத எழுத மாட்டாங்க. அப்ப நமக்கு இதுல பழக்கம் இல்லாததுனால நம்ம போய் திருக்குறள் எல்லாம் படிக்கும் போது நேர மாத்தி அர்த்தம் புரிஞ்சுக்கிடுவோம். அப்ப நமக்கு இந்த இலக்கண புஸ்தகம் இருந்தா தான், இல்ல இந்த இடத்துல எதிர்பத அர்த்தம் இல்ல, நிகழ்கால அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். வேற சந்தேகங்கள்? சுவாமிஜி, ஐயனாரும் ஐயப்பனும் ஒண்ணுன்னு சொல்றீங்களே? ஆமா. ஆனா இந்த பலியிடுத கோயில்ல ஐயனார் வச்சிருக்காங்களே, அந்த குதிரைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. பொதுவா இந்த பலியிடுதல் அப்படிங்கிறது, நீங்க மிருக பலி அத சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான். அதுதான் பலினா எல்லாமே பலிதான். கும்பளங்காய வெட்டினாலும் பலிதான், அது வேற கதை. பொதுவா அது இப்போ ஒருத்தர் சைவ உணவு பாரம்பரியத்துல உள்ளவங்களா இருந்தா அவங்க வழிபடுற சாமிக்கு சைவ சாப்பாடு கொடுப்பாங்க. ஒருவர் அசைவ உணவு பாரம்பரியத்துல இருந்தால் அவங்க சாமிக்கு அசைவ இதை கொடுப்பாங்க. அது முருகனா சிவனா அங்கிற வித்தியாசம் கிடையாது. உதாரணத்துக்கு கண்ணப்ப நாயனார், அவர் அசைவ பாரம்பரியத்துல இருந்தவர், சிவபெருமான கும்பிட்டார். அவருக்கு பிடிச்ச சாப்பாடு, அவரு சாப்பிடுற சாப்பாட பகவானுக்கு கொடுத்தார். அதனால நம்ம பகவானுக்கு அசைவம் தான் படைக்கணும், சைவம் தான் படைக்கணும் அப்படிங்கிறது நம்ம குல ஆச்சாரப்படியானது. பகவானுக்கு எந்த ஆச்சாரமும் கிடையாது, அவர் எல்லாத்தையும் ஏத்துக்குவார். அவர் பக்தியை தான் பார்ப்பார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி கதகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனகம். அன்போட இருந்தானா எது தந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறதா அவர் கணக்கு. அதனால நாம நம்முடைய பக்தியை நம்முடைய செயல்கள் மூலமாக வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறதானே தவிர, அதனால ஐயனார், சைவ ஐயனாரும் உண்டு, அசைவ ஐயனாரும் உண்டு. சைவ சிவனும் உண்டு, அசைவ சிவனும் உண்டு. சைவ விஷ்ணுவும் உண்டு, அசைவ விஷ்ணுவும் உண்டு. அப்படி ஆராய்ச்சி பண்ணி போனா இப்படி உங்களுக்கு உலகத்துல கிடைக்கும். பிராமணர்களே கூட அப்படி உண்டு. என் கூட ஒருத்தர் பிரம்மச்சாரி படிச்சார், இப்ப சன்னியாசி, குஜராத்ல இருந்து. அவருக்கு பேரு காந்தி. அப்ப அவர் சொல்லுவார்,
அது நாங்க வந்து இல்ல இல்ல, அவரே சொல்ல மாட்டாரு. நாம சொல்லக்கூடிய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திய அவர் சொல்லுவாரு, அவரு வந்து வைஷ்ணவ காந்தி. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வைஷ்ணவ காந்தி, நாங்க வந்து வைஷ்ணவர் கிடையாது அப்படிம்பாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரு சைவம், அதாவது வெஜிடேரியன், நாங்க வந்து வெஜிடேரியன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்ப பட்ட பேரு குலப்பேரு ஒண்ணுதான், ஆனா உணவு பழக்கத்துல 2 பேரும் 2. இந்த மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் வெரைட்டி கிடைக்கும். நீ இது இப்படித்தான் அப்படின்னு ஒரு இதுக்குள்ள கொண்டு வர முடியாது. அதனால இந்தியாவுடைய கலாச்சாரம் பண்பாடு பத்தி பேசும்போது கவனமா இருக்கணும். நிறைய அறவேக்காடுகள் அவ்வளவு கவனமா இருக்கிறது இல்ல. ஏதோ அவங்க கண்டதுதான் உலகம், அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் எல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறவங்க எழுதுறவங்க இருக்காங்க. அப்படி கிடையாது. அதனால இப்போ போர் வீரர்கள், க்ஷத்திரிய குலத்தை சேர்ந்தவங்க, அவங்க வழிபடக்கூடிய தெய்வத்துல எல்லாமே ரத்தம் காணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு ரத்தத்தை பார்த்தா பயம் வராது, கரப்ப பூச்சியை பார்த்தா பயப்பட மாட்டாங்க. அப்பதான் அவங்க யுத்தத்துக்கு போக முடியும், நாட்டுக்காக வேண்டி போரிட முடியும். அப்ப அது அவங்க ரத்தத்துல ஊறணும். ஒரு நீங்க ஒருவேளை நீங்க எல்லாம் கூட பார்த்திருக்கலாம், இணையதளங்கள்ல நிறைய கிடக்குது. ஒரு இஸ்லாமிய குழந்தை கொல்றதுக்கு, கழுத்தை வெட்டதுக்கு தயங்குறதே இல்லை. சின்ன குழந்தை, ஆனா தயங்குறது இல்லை. அதுக்கு அதுல சந்தோஷம் கூட. ஏன்னா அது சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே அதை வளர்த்து கொண்டு வராங்க. ஆனா அதுவே ஒரு ஹிந்து குழந்தையா இருந்தா பயப்படும், ஒரு உயிரை கொல்லதுக்கு ரொம்ப தயங்கும். அதனால பொதுவா க்ஷத்திரிய குலத்துல வந்து அவங்களுடைய உணவு பழக்கம் எல்லாம் அதுக்கு ஏத்தது மாதிரி இருக்கும். அதனால அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் அதுவும் அதுக்கு ஏத்தது மாதிரி உணவு கலாச்சாரத்துல இருக்கும். இப்ப தேவி வழிபாடுனாலே கூட மண்டைக்காடெல்லாம் முன்னாடி அசைவ உணவு வழிபாடு இருந்தது. சீர்திருத்தவாதிகள் சொல்லி கொஞ்சம் பூமுட்டைகள் கிளம்பி அங்க பலியை தடுத்து வச்சிருக்காங்க. ஜெயலலிதா தமிழ்நாட்டுல அப்படி தடுக்கணும்னு கொண்டு வரணும்னு நினைச்சா, அப்புறம் மக்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு வந்து அதை நிறுத்திட்டாலோ இல்ல இன்னும் நடைமுறையில் இருக்கோ தெரியாது எனக்கு. திருநெல்வேலி, மதுரை, இந்த மாதிரி தேவர் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பலி கொடுப்பாங்க, ஆடு பலி எல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி கல்கத்தா போனீங்கன்னா காளி கோவில்ல ஆடு பலி கொடுப்பாங்க. பொதுவா சத்திரியர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு அவர்களுடைய உணவு பழக்கத்தை ஒட்டுன பலி இருக்கும். அது வைசியர்களும் அப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவங்களா இருந்தா, சூதரர்களும் அப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவங்களா அவங்களும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பிராமின்ஸும் அப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவங்களா இருந்தா அவங்களும் அதான் கொடுப்பாங்க. இப்ப கல்கத்தா அதுக்கு ஒரு உதாரணம். கல்கத்தால வைஷ்ணவ பிராமினும் உண்டு, அல்லாத பிராமினும் உண்டு. அதனால சுவாமி காளி கோவில் சென்னையிலும் இருக்கு சுவாமிஜி. சென்னையிலயும் அம்மன் கோயில் எல்லாம் ஆடு கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு அவங்க அப்படியே எடுத்துட்டு போயிருவாங்க 2வது. இல்ல அதான் உங்களுக்கு அசைவம் சாப்பிடுற பழக்கம் இருந்தா இங்க நீங்க ஈரோட்லயும் இருக்குது. ஆமா, நீங்க சாப்பிடுறத பகவானுக்கு கொடுங்க. இல்ல அது ஜெயலலிதா ஒரு தடை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணா, சட்டத்துல ஒருவேளை தடை இருந்து கண்டுக்காம விடுபடுறாங்களா இருக்கலாம். ஏன்னா இந்து மதம் எது செய்தாலும் அதை தடுக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க கூடாது, ஜனவரிக்கு வெடிக்கலாம், டிசம்பர் 25க்கு வெடிக்கலாம், எப்ப வேணாலும் வெடிக்கலாம். தீபாவளிக்கு மட்டும் நான் சொல்ல நேரத்துல தான் வெடிக்கணும். இதுதான் இந்தியாவுடைய ஜனநாயகம். நான் எதுவும் சொல்ல வந்தேன், இப்ப கல்கத்தாவில வந்து காளி கோவில் பூஜாரிகள் அவங்களுடைய உணவு பழக்கம் வேற. அது மாதிரி அவங்க ஜல புஷ்பம், கங்கா புஷ்பம் சொல்லிட்டு மீனெல்லாம் கூட சாப்பிடுவாங்க. எல்லாரும் இல்ல. அதனால விவேகானந்த சாமி என்ன பண்ணாரு, தென்னிந்தியாவுக்கு ஒரு சாமி அனுப்பணும். ராமகிருஷ்ணானந்த சாமின்னு ஒரு சாமியை பிடிச்சு நீதான் லாய்க்கு போன்னு அனுப்பி வச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்து வைஷ்ணவ பிராமி, தென்னிந்திய ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு ஏத்தது மாதிரி பூண்டு வெங்காயம் ஒண்ணும் தொட மாட்டாரு. அதனால அவர் தான் லாயக்குன்னு சொல்லி சென்னைக்கு ராமகிருஷ்ணானந்த சாமிய அனுப்பி வச்சார். ஏன்னா மத்தவங்களுடைய உணவு பழக்கம் வேற, அது வந்து சென்னைக்கு ஒத்து வராது அப்படின்னு நினைச்சு விவேகானந்த சாமி அப்படி பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அதனால
சபரிமலை ஐயப்பனுக்கு பிரசாதம் வேற, சொரிமுத்து ஐயனாருக்கு பிரசாதம் வேற. கோவிலை பொறுத்து ஒரே ஆனா சாமியா ரெண்டும் ஒண்ணு. இருந்தாலும் பூஜை நடைமுறைகள், பிரசாதங்கள் எல்லாத்துலயும் வித்தியாசம் வரும். என்ன குருவாயூர்ல பிரசாதம் வேற, திருப்பதியில பிரசாதம் வேற, ஸ்ரீரங்கத்துல பிரசாதம் வேற தானே. அதுதான் நம்ம நாட்டினுடைய பன்முகைத்தன்மை தான், இந்த வெரைட்டி தான் இந்து மதத்தினுடைய ஸ்பெஷல். எனக்கு பிடிச்ச மாதிரி என் சாமியை நான் கும்பிடுவேன். விவேகானந்த சாமி சொல்லுவார், சிவனை கும்பிடுறேன்னு சொன்னாலும் ஒருத்தன் கும்பிடுற சிவன் இன்னொருத்தன் கும்பிடுற சிவன்ல இருந்து வித்தியாசம். விவேகானந்த சாமி சொன்னாங்களா, நீங்க உங்களுக்கு நிறைய புனித நூல்கள் இருக்க, ஒருத்தர் தேவாரங்கிறாங்க, ஒருத்தர் திவ்ய பிரபந்தங்கிறாங்க, ஒருத்தர் பகவத்கீதைங்கிறாங்க, இப்படி நிறைய புனித நூல்கள் உங்களுக்கு இருக்கே அப்படின்னு. விவேகானந்த சாமி சொன்னாரு, நியாயமா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு புனித நூல் இருக்கணும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கடவுள் இருக்கணும், எங்க நாட்டுல அதுக்கு குறைவா தான் இருக்கு அப்படின்னு பதிலுக்கு பதில் சொன்னாரா. அதுதான் சரி. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒவ்வொரு விதமான சூழல் தேவைப்படும், ஒவ்வொரு விதமான உரம் தேவைப்படும், ஒவ்வொரு விதமான தண்ணி தேவைப்படும், சீதோஷ்ணம் தேவைப்படும், மண்ணு தேவைப்படும். அதெல்லாம் இந்து மதம்ங்கிற என்ன சூப்பர் மார்க்கெட்டா, அங்கதான் அதெல்லாம் கிடைக்கும். மீதி எல்லா இடத்துலயும் செருப்பு தகுந்த மாதிரி காலை வெட்டி விட்டுருவாங்க. இந்து மதத்துல மட்டும்தான் காலுக்கு தகுந்த மாதிரி செருப்பு கிடைக்கும். அவங்க ஒரு செருப்பை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் காலையும் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி விட்டுருவாங்க. வேற ஏழாவது பாடல் படிச்சிட்டோமா? சாமி குருஜி நான் மட்டும்தான் சொன்னேன் குருஜி, மத்தவங்க எல்லாம் எனக்கு சொல்லல. குமாரி உஷா படிங்க. கலம்ருதுஸ்மிதம் சுந்தரானனம் கலபகோம வருதில்ல, கோமலம். டியூன் மாறிச்சு. கலமிருது ஸ்மிதம் சுந்தரானனம் கலம்ருதுஸ்மிதம் சுந்தரானனம் கலபகோமலம் காத்ரமோகனம் கலபகேசரி வாஜிவாகனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. வைரமுத்து. ஒரு செகண்ட் படிக்கிறேன் சுவாமி. மைக்கு அன்மியூட் பண்ணணும். கலம்ருதுஸ்மிதம் சுந்தரானனம் கலபகோமலம் காத்ரமோகனம் கலபகேசரி வாஜிவாகனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. அபிதா. கலம்ருதுஸ்மிதம் சுந்தரானனம் கலபகோமலம் காத்ரமோகனம் கலபகேசரி வாஜிமாவாகனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. விஜயலட்சுமி. கலமிருதுஸ்மிதம் சுந்தராலனம் களபகோமளம் காத்ரமோகனம்
களபகேசரி வாஜிவாகனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. கவிதா. कलम्ब्युदस्मिदं सुन्दराननं कलभकोमलं गात्रमोहनं कलभकेसरी वाजिवाहनं हरिहरात्मजं देवमाश्रये. விஜயலட்சுமிக்கு ஒண்ணு சொல்லேன். அதாவது வி ஜா ய ல க்ஷ்மி, விஜய லக்ஷ்மி. தமிழ்ல எப்படி வேணாலும் எழுதலாம், சமஸ்கிருதத்துல எப்படி எழுதுனா சரியா இருக்கும். தமிழ்ல விஜி ஆக்குவாங்க, லட்சுமி ஆக்குவாங்க. அதனால வீட்டுல விஜய் சொல்லுவாங்க. ஆமா, அது மலையாளத்துல அப்படி ஒரு இது வச்சிருக்காங்க. ஒரு பேரை வச்சுக்கிட்டு லதான்னு பேரை வச்சுட்டு லதே, சீதான்னு பேரை வச்சுட்டு சீதே அப்படின்றாங்க. அது மலையாளத்துல அப்படி ஒரு ஸ்டைல் இருக்கு. கன்னியாகுமரியில அந்த இதனுடைய தாக்கம் உண்டு. அது ரொம்ப சௌகரியம் போல செல்லமா எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், அது தப்பு ஒண்ணும் இல்ல. ஒரு வீட்டுல அதாவது ஒரு சில சம்பிரதாயத்துல வெள்ளாளர்கள்ல 2 பேர் இருக்கும். ஒண்ணு தாத்தா பேரா இருக்கும். தாத்தா பேரை அம்மா கூப்பிட முடியாது, ஏன்னா மாமனாருக்கு பேரு. அதனால அம்மா கூப்பிடுறதுக்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு இது. இன்னொரு வீட்டுல பார்த்தேன், ஒரிஜினலா ஒரு பேரு, அப்புறம் இவங்க செல்லமா கூப்பிடுறதுக்கு ஒரு செல்ல பேர். அம்மு, குட்டை, இப்படி ஒரிஜினல் பேரு வேற, இவங்க செல்லமா கூப்பிடுறதுக்கு இப்படி சில பேர்கள் வச்சிருக்காங்க. அப்படி நிறைய சம்பிரதாயம் இருக்கு. அந்த சம்பிரதாயத்துல நம்ம அழிக்க கூடாது, அத ரசிக்க பழகிக்கணும். 8வது பாடல். ஸ்ரீத ஜன பிரியம் சிந்தித்த பிரதம். இந்த இடத்துல உதடு குவியணும். ஸ்ருதி, மன்னிக்கணும். சரி. ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி மனோகரம் கீத லாலசம் ஹரிஹர ஆத்மஜம் தேவம் ஆஸ்ரயே. அனசூயா. ஸ்ரீதஜன பிரியம் சிந்தித பிரதம் श्रितजनप्रियं चिन्तितप्रदं श्रितजनप्रियं चिन्तितप्रदं श्रुति विभूषणं साधु जीवनं श्रुतिविभूषणं साधुजीवनं श्रुतिविभूषणं साधुजीवनं श्रुति मनोहरं गीतलालसं श्रुतिमनोहरं गीतलालसं श्रुतिमनोहरं गीतलालसं हरिहरात्मजं देवमाश्रये. हरिहरात्मजं देवमाश्रये हरिहरात्मजं देवमाश्रये श्रितजनप्रियं चिन्तितप्रदं
श्रुतिविभूषणम् साधु जीवनम् श्रुतिमनोहरम् गीतलालसम् हरिहरात्मजम् देवमाश्रये। कुमारी उषा। श्रितजनप्रियं सिन्दिदप्रदं श्रुतिविभूषणं साधुजीवनं श्रुतिमनोहरं गीतलालसं हरिहरात्मजं देवमाश्रये। வைரமுத்து. विद्यजनप्रियं सिन्दिदप्रदं बुद्धिविभूषणं साधुजीवनं श्रुतिमनोहरं गीतलालसं हरिहरात्मजं देवमाश्रये। அபிதா. श्रुतजनप्रियं सिन्दिदप्रदं श्रुतिविभूषणं साधुजीवनं श्रुतिमनोहरं गीतलालसं हरिहरात्मजं देवमाश्रये। ஜெயலட்சுமி. श्रुतिजनप्रियं सिन्दिदप्रदं श्रुतिविभूषणं साधुजीवनं श्रुतिमनोहरं गीतलालसं हरिहरात्मजं देवमाश्रये। கவிதா. श्रीजनप्रियं सिन्दिदप्रदं श्रुतिविभूषणं साधुजीवनं श्रुतिमनोहरं गीतलालसं हरिहरात्मजं देवमाश्रये। इति श्री हरिहरात्मज अष्टकम् சம்பூர்ணம். நான் தமிழ்ல ஹெட்டிங் போடும்போது ஹரிஹர வந்து ஹரிவர ஆயிற்று. ஹரிஹர ஆத்மஜன் குறித்து எழுதப்பட்ட அஷ்டகம் நிறைவுற்றது. அடுத்த இதுல ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அடுத்த வகுப்பு தோடக அஷ்டகம் பொருள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட பார்க்கலாம்னு நினைச்சேன், அவகாசம் இல்லை. எல்லாருக்கும் சுபராத்திரி. அதாவது எனக்கு இன்னைக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் 6 மணில இருந்தே மெசேஜ் காலெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு என்னாலையும் கூடுதல் நேரம் கிளாஸ் எடுக்க முடியாது.